ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த அருமையான நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரின் ஆதாரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் மறுபடியுமாக ஜாய் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கடந்த வாரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவையினுடைய பாடுகளை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லை, விசேஷமாக தேவன் நம்முடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்காக என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார், அதை நாம் எப்படி சுதந்திரித்து கொள்வது போன்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். இந்த நாளில் கூட அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துலேருந்து நம்ம படிச்சுட்டு ஆரம்பிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காரியத்தை குறித்து எழுதுகிறாரு. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்போ பாருங்கள், தேவன் தான் அவர் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கார். முதலாக பார்த்தீங்கன்னாக்கா, நாம் நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் ஏதோ நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், இல்லை ஆண்டவர் மேலே அன்பு வச்சுட்டோன்ட்டு. ஆனால் யோவான் ரொம்ப தெளிவாக இதை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு வைத்தபடியால். அப்போது அவர் நம்ம மேலே முந்தி அன்பு வைத்தபடியால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நம்முடைய பாவத்தை குறித்த எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் நம்மளை அவர் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையாகவே நடந்திருக்கிறது. ஏன்னா அந்த அன்பு எந்த அளவுக்கு அதை நமக்கு சாத்தியமாக்குகிறது என்று நாம் இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியால், அவர் நம்ம முந்தி அன்பு கூர்ந்ததுனால நாம் பார்த்திங்கனாக்கா பல ஆண்டுகளாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள், தப்பிதங்கள், பாவங்கள் இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் மன்னித்திருந்தால் கூட அது நம்முடைய உள் மனதுக்குள்ளாக, ஆழ்ந்த மனதுக்குள்ளாக அது எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறதுனால அது நமக்கு அப்பப்பொழுது அது ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. அது ஞாபகப்படுத்துறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை மேலோடு நம்ம காட்டாமல் அதை உள்ளுக்குள்ளாக வைத்திருக்கிறோம். ஆனால் வெளியில் மற்ற மக்களோடு நம்ம போகும்போது, பேசும்போது, பழகும்போது நம்ம ஒரு பெரிய நீதிமானம் போல் நம்ம காட்டிக்கொள்கிறோம். அது பரவாயில்ல, நல்லது தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சில வேளையில் தேவனிடத்தில் கூட நாம் என்ன பண்ணுறோம், நம்மளை ரொம்ப நீதிமானாக காட்டிக்கொள்கிறோம் இல்லையா? நம்ம ரொம்ப சிறந்த உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆயக்காரன் பாவி 2 பேர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆயக்காரன் தன்னுடைய எல்லா விதத்துலேயும் அவன் தன்னை ரொம்ப பெருசாக மேன்மையாக காட்டிக்கிறான். ஆனால் அந்த பாவி பாருங்கள், அவன் தேவனிடத்தில் அப்படியே தன்னை முழுவதுமாக தாழ்த்துக்கிறான். அப்போ அதுபோல் தேவனிடத்தில் நம்முடைய என்ன பிரச்சனைகள்ன்றதை நம்ம தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அவரிடத்தில் மறைப்பதற்கு என்று ஒன்றுமே கிடையாது. அதாவது தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அவருக்கு முன்பாக எதுவுமே மறைக்கப்பட்ட பொருள் என்பது எதுவுமே இல்லை. அப்போது இந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டு தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் சிலுவையின் மூலமாக என்பதை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். சிலுவையில் ஆண்டவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னாக்கா, நம்முடைய வேதனைகளை சுமந்திருக்கிறார், நம்முடைய வெட்கத்தை அவர் மாற்றியிருக்கிறார். இப்படி நம்முடைய எல்லா விதமான காரியத்தையும் தண்டனைகளையும் எடுத்து தன் மேலே போட்டு கொண்டதுனால அவர் நம்மளை எந்த விதமான பாவியாக அவர் நம்மை பார்ப்பதில்லை என்பது தான் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாகவே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம். அதனால தான் யோவான் சொல்கிறாரு, அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்ததினால் அவர் நம்மிடத்தில் முந்தி அதை செய்திருக்கிறாராம். அதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் உண்மையாகவே இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் ஒரு மிகவும் அளவு கடந்த ஒரு அன்பை நம்மால் வைக்க முடியும். உதாரணமாக இப்போ என்னுடைய ஒரு சின்ன சாட்சியாக என்னை பற்றி சொல்கிறேன். நான் தேவனுக்கு ரொம்ப தொலைவில் இருந்தேன். அது மட்டும் இல்லை, தேவன் என்னை எந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் என்னை தன் பக்கமாக இழுத்து கொண்டார். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தேவன் மேலே ரொம்ப ஒரு பிரியம் அதிகம். ஏன்னா அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அவருடைய சத்தத்தை கேட்டு அதையெல்லாம் செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எல்லா நேரத்திலும் முற்படுகிறேன். ஏன்னா என் மேலே அவர் அவ்வளவாக அன்பு கூர்ந்தார் இல்லையா? இப்போ என்னை பற்றி நான் வெளியில் பார்க்குறதுக்கு நான் பெருமையாக மற்ற காரியங்களை சொல்லிக்கிட்டாலும், ஆனால் உண்மையாகவே என்னுடைய உண்மையான நிலைமை என்ன என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது என்னை தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து
தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஒரு விலையேறப்பெற்ற கிரயத்தை எனக்காக சிந்தி என்னை நேசித்ததினாலே அவர் முழு மனதோடு அவர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார் என்றதை அதை சிந்திக்கும்போது உண்மையாகவே என் உள்ளத்தில் நான் ரொம்ப பூரிக்கிறேன். ஆண்டவருக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்களை நான் கர்த்தருக்கு எப்பொழுதுமே ஏறெடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த சுவிசேஷத்தை கேட்ட விதம் உண்மையாகவே நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்ல என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் ரெவரண்ட் சாம்பி செல்லதுரை அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஏன்னா அந்த விதத்தில் எனக்கு ஒரு சுவிசேஷத்தை அவர்கள் எனக்கு போதித்ததினால் எனக்கு தேவன் மேலே அந்த பற்றுதலையும் தேவன் மேலே அந்த அன்பை வைப்பதற்கு அது ரொம்ப எளிதாக ரொம்ப அடிப்படையாக நான் புரிந்து கொள்ளுகிறதுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது என்று நான் பார்க்குறேன். அப்போது இந்த அன்பின் அடிப்படையில் தான் இந்த சுவிசேஷமே அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். அந்த ஆவிக்குரியவர்கள் என்ற அந்த கோணத்தில் நான் பார்க்கும்போது அந்த ஸ்பிரிட்டில் நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கிறோம். கர்த்தர் அந்த ஆவியில் போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா, யோவான் 4:24 சொல்கிறாரு, தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போது தேவனை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயமே. அப்போது இன்றைக்கு நமக்கு இந்த ஆவியில் இருக்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டி தான் பாருங்கள் நம்மளை தேவனுக்கு முன்பாக அவருடைய சத்தங்களை கேட்பதற்கெல்லாம் நம்மளை நடத்துகிறது. அப்போது இந்த ஆவியில் நாம் நடக்கும்போது, அன்பில் நம்ம நடக்கும்போது, அப்படி நம்ம மூவ் ஆகும்போது கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் செய்த மிக பிரம்மாண்டமான காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சில நேரத்தில் நம்ம சுவிசேஷங்களை கேட்கும்போது, சில நேரத்தில் நம்ம ஒரு சில போதனை கேட்கும்போது நம்மளை ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி சில காரியங்களெல்லாம் நம்ம கேட்குறோம். அது பாருங்கள், அது அப்படி போதிச்சிட்டாங்க சில நேரங்களில். அதாவது உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காணிக்கை தசம்பாகம் கொடுக்கறத பற்றி பேசும்போது, நீ ஆண்டவருக்கு கொடுக்கலன்னா உனக்கு இது ஆகிடும் அது ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். உனக்கு அதிகமாக டாக்டர் செலவாயிடும், இப்படி செலவாயிடும் அப்படின்றாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க திட்டமாக இருக்கிறார்னு வசனம் ரொம்ப க்ளீனாக சொல்லுது. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 26 28 நீங்கள் படிச்சிங்கன்னா, பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் அங்கே எதுவுமே எதிர்பார்க்கல, மனுஷண்டத்தில் எதுவுமே எதிர்பார்க்கல. பாருங்கள், ஏதேனில் 2 மனுஷனுக்கு ஏராளத்தையும் தாராளத்தையும் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் வச்சுட்டார். அப்போ ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கலனா கூட கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்காக நீங்களும் நானும் கொடுக்காமல் இருக்கலாமா அப்படின்னா அதுவும் தவறு. ஏன்னா தேவன் நமக்கு வருமானங்களையும் சம்பத்துகளையும் தேவன் நமக்காக தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் தரார். பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் மாதத்தில் 1 லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கனாக்கா அது கர்த்தருடைய பலனால் நீங்கள் அதை சம்பாதிக்கிறீர்கள். அப்போ அந்த வருமானத்தில் நீங்கள் தேவராஜ்யத்துக்காக 10% நீங்கள் விதைக்கணும் அப்படின்னாக்கா, அதை விதைக்கும்போது அந்த பணம் என்னுடையதல்ல, இது தேவனுக்குரியது என்பதை நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு வெளிப்படுத்தலை நீங்கள் அந்த இடத்துல ஏற்படுத்துகிறீர்கள். ஒரே ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 7வது வசனத்தில் அங்கே பவுல் இப்படியா அதை பற்றி எழுதுகிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, அவனவன் வெசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாரு, கொடுக்கறத பற்றி இங்கே பவுல் நிறைய காரியங்களை குறித்து பேசிட்டு வரும்போது சொல்கிறாரு, அவனவன் வெசனமாய் அல்ல. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தேவனுக்கு கொடுக்குறத கூட என்ன நினைக்கிறோம், ஏதோ கரண்ட் பில் கட்டுற மாதிரி, வாடகை கட்டுற மாதிரி அப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்றோம் சில நேரத்தில். அப்படி கிடையாது. பாருங்கள், அதான் பவுல் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவனவன் வெசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பகுதி எப்படி சொல்கிறாரு, உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போது இதை கொடுக்குறத பற்றி யாரும் நம்மளை கம்பல் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுப்பதை இயேசுவே சொல்லார் பாருங்கள், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் நீங்கள் செலுத்துங்கள். இதுக்கு போய் ஒருத்தர் பெரிய பிரசங்கம்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் தேவனை நேசிக்கும்போது, தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நிச்சயமாகவே நீங்கள் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக நிச்சயமாகவே நீங்கள் செலுத்துவீர்கள். அப்போது தேவன் நம்முடைய கொடுக்குற காரியத்தில் தேவனும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார். அவர் கொடுக்கும்போது
உங்களுக்கு நூறத்தனையான பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராம். பொருளாதாரத்தில் நீங்கள் விதைக்கும்போது அந்த பொருளாதாரத்தின் மேலே தேவனுடைய அபிஷேகம் அதில் இருக்கும். அந்த அபிஷேகத்தின் மூலமாக இன்னும் நீங்கள் லட்சங்களை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களுடைய கரங்களை பலப்படுத்துவார். சரி, ரெண்டாவது நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். அது என்னன்னாக்கா, தீத்து முதல் அதிகாரத்தில் இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். தீத்து 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சொல்கிறாரு, அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும். நிறைய கேரக்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கார். நான் இன்றைக்கி அதில் ஒரே ஒரு கேரக்டரை பற்றி நான் பேசுகிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, தெளிந்த புத்தி இல்லையா. 8ல் அந்த 4வது இடத்துல சொல்கிறார் பாருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவனும் அப்படின்றார். பாருங்கள், இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அதை விரும்புகிறார் அப்படின்னாக்கா, இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய விடுதலையை தேவன் நமக்காக செய்திருக்கிறார். அந்த விடுதலை நம்ம பாவ வாழ்க்கையிலேருந்து நம்மை தேவன் என்ன பண்ணியிருக்காரா, விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாருங்கள், அதுக்கு தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு இங்கே பவுல் இங்கே வந்து பேசுகிறார். ஏன்னா நம்ம இந்த பாவ வாழ்க்கைக்கு எதிராக வாழக்கூடியவர்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும் பாவத்திலிருந்து நீங்களும் நானும் பிரிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்போது நீங்களும் நானும் பிரிக்கப்பட்டவர்கள்னாக்கா உண்மையாகவே நீங்களும் நானும் அந்த பாவத்துக்கு எதிராக மிகப்பெரிய சேலஞ்ச் பண்ணுறவங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் மன்னிச்சிட்டார் இல்லையா. மன்னிச்சிட்டாரு. திரும்ப நம்மளை என்ன பண்ண போகிறதில்ல. அவர் திரும்ப நம்மளை வெளியில் தள்ளி விட்டுற போகிறதில்ல. நமக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டாரு. அதை மறுபடியும் எடுக்க போகிறதில்லை. என்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நமக்கு அவருடைய தூய ஆவியானவரை கொடுத்தது நிமித்தமாக உங்களை என்னையும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சிருஷ்டியாக, அற்புதமான மனுஷனாக தேவன் நம்மை பார்க்கிறார். அப்போ ஒரு சில கேட்குறாங்க, அப்போனா நாங்கள் எங்கள் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, அப்போனா நாங்கள் பாவம் செய்யலாமா அப்படின்ட்டு இன்னொரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா. அதை பற்றி ரோமரில் பவுல் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு காரியத்தை பற்றி அங்கே பேசுகிறாரு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் படிக்கிறேன் பாருங்கள். இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா அப்படின்ட்டு அவரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு கடைசி வார்த்தையை சொல்கிறார், கூடாதே அப்படின்றார் இல்லையா. எப்படி சொல்கிறார் பாருங்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறதுனால அப்போ நம்ம பாவம் செய்யலாமா. இன்றைக்கி நிறைய பேர் அதனை இயேசு தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு, நம்முடைய கடந்த கால பாவங்கள், எதிர்கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. ஆமாம், உண்மை தான், மன்னிச்சிட்டாரு. அதுக்காக நீ எப்படி வாழ போகிற, நீ திரும்பவும் பாவம் செய்ய போறியா? கூடாதே, அது முடியாது. பாருங்கள், ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு சேராக இருக்குது, அந்த பகுதியில் அப்படி நடக்கும்போது சேரில் தவறி விழுந்துட்டோம். சரி, எல்லாம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றிட்டு புது ட்ரெஸ் மாற்றிட்டு திரும்பவும் அந்த வழியாக தான் போய் ஆகணும் இல்லையா. திரும்ப அதை பார்க்குறோம், அங்கே சேராக இருக்குது. நம்ம என்ன பார்க்குறோம், சரி இது வேறு ஏதாவது சுற்றி போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு தான் நம்ம பார்ப்போம். அதே சேத்துலேயே திரும்பவும் தாண்டி போகிறதுக்கு நம்ம முயற்சிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா, திரும்ப விழுந்துட்டாக்கா. அதே போல் தான் விசுவாசிகள் கூட பாருங்களேன், அந்த சிந்தனை எல்லா நேரத்துலையும் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, விசுவாசிகள் திரும்ப பாவத்தில் விழுந்து திரும்ப இதுவாக, அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது பாருங்கள். ஆனால் ஒரு காரியம் அங்கே நடக்குது. என்ன அப்படின்னாக்கா, இந்த பிசாசானவன், நம்முடைய எதிரியான பிசாசானவன் என்ன பண்ணுறானாக்கா, நம்மளை எப்படியாவது இந்த பாவத்தில் விழும்படியாக நம்மை அவன் முயற்சி செய்கிறான். ஏன்னா சாத்தானுடைய வேலை இதுதான் பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான், எந்த விதத்துலையாவது நம்மளை என்ன பண்ணோம், எப்படியாவது நம்மளை கீழே தள்ளி விட்டுடணும், எப்படியாவது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பாவத்தை எப்படியாவது நுழைத்து விட வேண்டும். அதை அவன் வந்து ரொம்ப ஆசைப்படுறான். ஏன்னா அப்போ தான் அவனால் நம்மளை என்ன பண்ண முடியும், நியாயம் தீர்க்க முடியும். அப்போ தான் நம்மளை வந்து அவன் குறை பேச முடியும். அப்போ தான் நம்மளை பற்றி, நம்முடைய தகுதியை பற்றி கீழ்த்தரமாக பேச முடியும். அப்போது இந்த காரியத்தை அவன் என்ன பண்ணுறான், தனக்கு அதை மிகுந்த சாதகமாக அவன் மாற்றிக்கொள்கிறான். விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கு தேவன் நமக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறானாக்கா, நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் அந்த தெளிந்த புத்தியை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
பாருங்கள், எதுவுமே எந்த எந்த வேலையிலையும் ஒரு குடும்ப காரியத்தில், குடும்ப தீர்மானங்களில், வேலை செய்கிற காரியத்தில், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களில், ஒரு திருமண வாழ்க்கை, எல்லாவற்றிலும் நீங்கள் பாருங்கள், அந்த தெரிந்த புத்தி இல்லாதனால தான் இன்றைக்கி பல குடும்பங்களில் டிவோர்ஸு, பல குடும்பங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது, பல குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே பலவிதமான காரியங்கள். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தெளிந்த புத்தியை பயன்படுத்தாதனால. அங்கே பாருங்கள், சாத்தான் 3வது நபராக உள்ளே புகுந்து அங்கே விளையாட ஆரம்பிச்சிடுறான். அப்படி நடக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா, அங்கே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடந்து வருகிறது. அப்போ உண்மையாகவே பாவத்தை நாம் எந்த அளவுக்கு எதிர்த்து நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் எதிர்த்து நிற்க நாம் என்ன பண்ணோம், நம்ம ஒரு போராட்டத்தை நாம் போராட வேண்டும். பாவத்தை எதிர்த்து நிற்கணும். பாருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் ஓடி போவான். யாக்கோபு 4:7 சொல்கிறார், தேவனுக்கு கீழ்ப்பட்டிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்போது அவன் ஓடி போவான். அப்போது இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு கூட நீங்களும்னால எந்த அளவு நாம் அதை முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவில் நாம் முயற்சி பண்ணி நாம் வாழும்போது தான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அவருடைய ப்ரெசன்ஸ்லேயே, அவருடைய அந்த செயல்பாட்டிலேயே நீங்களும் நானும் வாழ முடியும். பாருங்கள், யோசேப் என்ற ஒரு அருமையான மனுஷன் எகிப்துக்கு போயிட்டான். பாருங்கள், அவனுடைய சகோதரர்கள் விட்டு போட்டதுனால எகிப்துக்கு போயிட்டான். அங்கே ஒரு நல்ல ஒரு முதலாளிக்கிட்ட இருந்தான். அந்த முதலாளி பார்த்திங்கனாக்கா பார்வோனுடைய பெரிய அதிகாரி. அவனுக்கு ஏராளமான சொத்துக்கள், ஏராளமான பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. இங்கே இதை எல்லாத்தையும் யாருனாக்கா இந்த யோசேப்பு தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறான். இவன் எதெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் தலைக்குது, எல்லாமே இதுவாகுது. ஆனால் அங்கே அவனுக்கு பாருங்கள், அங்கே சாத்தானுடைய சோதனை எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே அந்த எஜமானுடைய மனைவி என்ன பண்ணிட்டா, அவன் மேலே கண்ணை வச்சிட்றான். பாருங்கள், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது பாருங்கள். ஆதியாகமம் 39 12வது வசனம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு ஓடி போனான். பாருங்கள், பாவத்துக்கு எதிராக எப்படி ஒரு மனுஷன் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்தால் எப்படி செயல்படுவான் என்பதை ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம வேதத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அங்கே யோசேப்புக்கு எதிர்த்து நிற்க ஆளே கிடையாது. அந்த ஓனர் எதை பற்றியும் கவலையே இல்லை இல்லையா. அங்கே யோசேப்புக்கு அப்பாவும் கிடையாது, யாக்கோபும் கிடையாது, அவங்க அண்ணன்மார் கிடையாது, அப்பா அம்மா யாரும் கிடையாது, வேறு எந்த ஆளும் இல்லை. அவன் அந்த பாவத்தை மறைமுகமாக செய்யணுன்னா செய்யலாம், அதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளும் அவனுக்கு அங்கே இருக்கிறது. ஆனால் பாருங்கள், தேவனை குறித்த அந்த அறிவு, அந்த தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்ததுனால பாவத்தை விட்டு அவன் ஓடி போனான் அப்படின்னு வசனம் சொல்லு பாருங்கள். ஓடி போனான். பாருங்கள், அப்படி தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தெளிந்த புத்தியை பெற்றவர்கள் பாவத்தை விட்டு இப்படியாக ஓடி போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த காரியத்தை நாம் செய்யும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மால் உண்மையாகவே பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு அவன் உண்மையாகவே அந்த பாவத்தை செய்திருந்தான்னு வச்சிங்களேன், அவன் நிச்சயமாக எகிப்தில் 2வது இடத்துல ஒரு பெரிய ராஜாவுடைய மேன்மையான பதவியை அவன் பெற்றிருக்கவே முடியாது. தன்னுடைய சகல ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போயிருப்பான். ஆவிக்குரிய சரீர பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுது பாருங்கள். அதில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்காம போயிருந்திருக்கும் அந்த பாவத்தை செஞ்சிருந்தாக்கா. ஆகவே தான் பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையில், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதங்களில் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் உண்மையாக கவனித்து அவருடைய கிருபையில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது 3வது பார்த்திங்கனாக்கா, நாம் நிறைய விசுவாச அறிக்கைகள் செய்கிறோம். ஆனால் அந்த விசுவாச அறிக்கையில் எப்படி நாம் செய்கிறோன்னாக்கா, இங்கே உணர்ந்து உள்ளுணர்வின் மூலமாக செய்யப்பட வேண்டும் என்று இங்கே வேதம் ஒரு சில காரியத்தை நமக்கு கற்பிக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த 25லேருந்து 27 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அங்கே நான் அதை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். தாவீது தன்னுடைய அண்ணன்மார்களை அந்த போர் நடக்கிற இடத்துக்கு போய் பார்க்க போகிறாரு. அங்கே போகிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு பெலிஸ்தியன்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பயங்கரமாக கூக்குரலாம். யார் என் கூட வந்து சண்டை போடுறானோ அவங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருப்போம், யார் எங்கிட்ட தோக்குறாங்களோ நீங்கள் அடிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு பெரிய குரல் கொடுக்குறான். சவுல் முதல் கொண்டு ராஜா முதல் கொண்டு எல்லோரும் அங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது இந்த சம்பவத்தை பற்றி அங்கே படிக்கிறாங்க. அதில் 1 சாமுவேல் 17:25 அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுப்பார் என்றான். இந்த பெலிஸ்தியனை ஜெயிக்கிறவங்களுக்கு ராஜா என்னெல்லாம் செய்வார் அப்படின்றது ஒரு 3 காரியத்தை பற்றி இங்கே விளக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவனை கொல்றவன் அவனை ராஜா அவனை மிகப்பெரிய ஐஸ்வர்யனாக்கி பெரிய பணக்காரனாக ஆக்கிடுவேன் அப்படின்றார். 2வது தன்னுடைய குமாரத்தியை அவனுக்கு திருமணம் செஞ்சு வைப்பார். 3வது டேக்ஸ் ஃப்ரீ, இல்லையா, எந்த டேக்ஸும் கிடையாது. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்லஸ் பிரின்ஸ் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த தேசத்தில் அவங்களாம் ராஜாவாக இருக்கிறதுனால, அவங்க அந்த கிங் ஃபேமிலியில் இருக்கிறதுனால அவங்களுடைய பிஸ்னஸ் அதுக்கெல்லாம் வந்து நிறைய டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இந்த 3 காரியத்தை அங்கே சொல்கிறாங்க. 26வது வசனத்தில் அப்போது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து திரும்ப கேட்குறான், இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அவன் பாருங்கள் அதை உள்வாங்கிறான். என்ன செய்யப்படும், அதாவது ஜெயிக்க இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறான்ற ஒரு வைராக்கியம் வேறு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இவனை கொன்றால் நமக்கு என்ன செய்யப்பட வேண்டும்ன்றதை அவன் உள்வாங்கிறத பார்க்குறோம். நிந்திக்கிறவன் என்ன செய்யப்படும் அப்படின்றான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம். யார் இவன்? இவன் வந்து ஒரு விருத்த சேதனம் கூட கிடையாது. ஒரு தேவனுடைய சேனையை இவன் எப்படி நிந்திக்கலாம் பாரு. அவனுக்குள்ளே ஒரு பெரிய வைராக்கியம், ஒரு ஜீல் இருக்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். 27 திரும்பவும் பாருங்கள், அதை உணர்ந்து கேட்க வைக்கிறான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி மேலே சொன்ன மாதிரி ஐஸ்வர்யனாக்கி அவனுடைய ராஜா தன்னுடைய மகளை குமாரத்தியை அவனுக்கு திருமணம் செய்து அவங்க வீட்டாருக்கு சர்வ மானியம் கொடுப்பார். அந்த 3 காரியம். அப்போது இன்றைக்கு இந்த வார்த்தை தான் பாருங்கள் அவனுடைய எண்ணத்தை, அவனுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிறதா இருக்கிறது. எந்த காரியத்தை அவன் உள் வாங்குகிறான், அதாவது இந்த பெலிஸ்தியனை கொல்லும்போது நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நாம் கூட விசுவாச அறிக்கை, ஸ்தோத்திர பலி இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். காலையில் நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்றைக்கி நான் 100 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டேன், 200 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், 100 சொல்லலாம், 200 சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன ஸ்தோத்திரத்தை பண்ணுறீங்க, அதை உணர்ந்தீங்களா? அதை உங்களுடையதாக மாற்றிக்கொண்டீங்களா? இங்கே பாருங்கள், தாவீது அதை தன்னுடைய உள் உணர்வில் கொண்டு வருகிறான். நான் போய் இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கிறானே, இவன் யார்? இவன் ஒன்றும் இல்லாதவன். இவன் வந்து எப்படி நம்மளுடைய சேனையை வந்து பாருங்கள், அங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இஸ்ரவேல் போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத அந்த ஜீல், அவங்களுக்கெல்லாம் இல்லாத அந்த தைரியம் இங்கே தாவீதுக்குள்ளே அங்கே இருக்கிறது பாருங்கள். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மேலோங்கி நிற்குது பாருங்கள். அவன் சொல்கிறான், இது உலக காரியத்து உலக மனுஷனை மாதிரி கிடையாது, நான் தேவனுடைய மனுஷன். நான் எங்கே போகிறேனோ, நான் எங்கே போய் காரியங்களை செய்கிறோம், அது எல்லாம் நடக்கும். அதனால் தைரியமாக போய் சவுலிடத்தில் சொன்னான், நான் இவனோட சண்டைக்கு போக போகிறேன் அப்படின்றான் பாருங்கள். அதான் அவனுடைய விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய காரியங்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கலாம். கோலியாத்தை போன்ற மலை போன்ற ஆட்கள் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறத பார்க்கலாம். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், பொருளாதாரத்தை தொய்வு, நல்ல வேலை இல்லை, நல்ல சரியான எதிர்காலம் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதன் மத்தியில் நம்முடைய உள் உணர்வில் நாம் செய்யப்படுகிற விசுவாச அறிக்கைகள் என்னவாக இருக்கிறது? தேவன் நம்ம கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உண்மையாக உற்று நோக்குகிறோமா, உண்மையாகவே நாம் உற்று பார்க்கிறோமா என்பதை நாம் உண்மையாகவே சிந்திக்க வேண்டும்.
அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 45வது வசனம் சொல்ல, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். அப்போது அந்த கர்த்தருடைய நாமம் என்ன என்பதை அவன் உண்மையாகவே புரிந்து வைத்திருந்தான். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அந்த அவருடைய நாமத்தின் பேரில் உள்ள மிகப்பெரிய அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தின் மேன்மையை இன்றைக்கி நம்ம நிறைய அறியாமல் இருக்கிறோம். அந்த உள்ளுணர்வுக்குள்ளே நம்ம வராததுனால தான் பல நேரங்களில் தோல்வி, ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கிறோம், பொருளாதாரத்தில் ரொம்ப போராடிட்டு இருக்கிறோம், வருமானங்களில் போராடிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு நடக்குது பாருங்கள். நல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் ஏன் தடுங்கல்ல இருக்குது அப்படின்னாக்கா, நம்முடைய அந்த விசுவாசத்துக்குள்ளாக இருக்கிற அந்த உள் உணர்வுக்குள்ளாக நம்ம கொண்டு வரதில்லை. எல்லாத்தையும் மேலோட்டமாக நம்ம பார்த்துட்றோம். வேத வசனத்தை படிக்கும் போதும் மேலோட்டமாக படிச்சிடுறோம். ஏதோ எல்லாமே ஒரு கடமைக்காக அப்படியே செய்யாமல் செஞ்சிடும். அதனால் உள்ளுணர்வில் வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றதை நம்மளால் அதை உண்மையாகவே ருசித்து பார்க்க முடியும். ஏன்னா தாவீது அதை தன்னுடைய உள் உணர்வில் கொண்டு வருகிறான். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க, டிவியில் பார்க்குறவங்க, நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் செய்கிற அந்த விசுவாச அறிக்கையானது உள் உணர்வில் நீங்கள் கொண்டு வரும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார்னா அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றாமல் விடவே மாட்டாருங்க. அது நிச்சயம். அதாவது வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிவதில்லை என்பது உண்மையான சத்தியமான வசனம். அது நிச்சயமாக ஒழிந்து போகாது. அது எந்த லெவல்லையும் அது இறங்கி நமக்காக வேலை செய்யும் பாருங்கள். நம்முடைய வேலைகளில், தொழிலில், நம்முடைய எதிர்காலங்களில், முன்னேற்றங்களில் எதுக்கான விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்திருந்தாலும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, படிப்புக்காக, எதுக்காக நீங்கள் செஞ்சிருந்தாலும் அதை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றாமல் அதை விடவே மாட்டார். ஏனென்றால் தேவன் உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையில் ஏராளமான காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு விலையேற பெற்ற இரத்தத்தை, விலை கிரயத்தை நமக்கு செலுத்ததுனால பாருங்கள், இந்த லெந்து நாட்களில் அவருடைய கல்வாரி சிலுவையை நம்ம ஏன் அவ்வளோ அதிகமாக தியானிக்கிறோனாக்கா, இதுதான் பாருங்கள் நம்முடைய ஒவ்வொரு வருஷமும், அடுத்த வருஷம் அந்த ஈஸ்டர் வர வரைக்கும் நமக்கு இந்த சிலுவை தியானம் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே உண்மையாகவே இயேசுவையும் அவருடைய உண்மையான அன்பையும் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்ம மேலே கோபமாக இல்லை, தேவன் நம்மை நேசிக்கிறார், எந்த நிலையிலையும் நேசிக்கிறார், எந்த நிலையிலும் நம்ம மேலே அன்பு கூறுகிறார். அவர் நம்முடைய பாவத்தை குறித்து சிந்திப்பதும் இல்லை, அவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைகளை உணர்ந்து உள்ளுணர்வினாலே நாம் அறிக்கை செய்யும்போது தேவனிடத்தில் பல அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, தர்மையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லையில்லாத அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனத்துக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன், இந்த சத்தியத்தின் மூலமாய் கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக, குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதிங்க. அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கரம் இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, சரியான வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல எதிர்காலத்தை தாங்க. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக, காலேஜில், பள்ளியில், ஆண்டவரே, யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், பாலக பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, சபையில், வீடுகளில் இருக்கிற மூப்பர்களுக்காக கழுக்கு சமமான வாழ வயதை கொடுத்து ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவரே, நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தாங்க. திருமண வாழ்க்கையில் பிள்ளை இல்லாத மக்களுக்கு ஏற்ற கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பாராக.